துணை ஜனாதிபதி தேர்தலில் வந்து ஒரு முக்கியமான விஷயம், துணை ஜனாதிபதி தேர்தல் நடந்தது கொண்டு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். இங்கே இருக்கிற நம்பிக்கை துரோகிகள், தமிழன் சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்பிக்கை துரோகிகள், எம்எல்ஏ ஓட்டு போடுறதில்ல, எம்பி இருக்கக்கூடிய நம்பிக்கை துரோகிகள் எல்லாம் தமிழன்னு பார்க்கல. அவர் வந்து பாஜகக்காரங்கன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு ஓட்டு போடல. ஆனால் இப்போ ஓட்டு முடிவுகள் வந்தபோது பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வருது. 427 பேர் எம்பிகள் பாஜகவுக்கு, மேல் சபை கீழ் சபை ரெண்டுலேயும் சேர்த்து 427 எம்பிக்கள் பாஜகவுக்கு இருக்காங்க. மீதி எல்லாம் யாருக்கு? எதிர்கட்சிகளுக்கு. அப்போ பாஜக என்ன நினச்சாங்க, சரி 427 பேர் ஓட்டு போட்டால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எலெக்ஷனை வச்சாங்க. இப்போ என்ன ஆகி போச்சு தெரியுமா? ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிட்டார், சிபி ராதாகிருஷ்ணன். விழுந்த ஓட்டு என்னென்னா 452. ஆக 25 பேர் பாஜகவுக்கு எதிர்கட்சியில் இருந்து இந்தியா கூட்டணியிலிருந்து ஓட்டு போட்டுருக்காங்க. யார் அந்த கருப்பு ஆடுகள் பார்க்கணும். பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே 4-5 கருப்பு ஆடுகள் இருந்திருக்கான். அதாவது திமுகலே இருந்துக்கிட்டு மூச்சுக்கு மூச்சு பாஜக ஒரு இந்த விரோத கட்சி, மதவாத கட்சி, மத விரோத கட்சி, பாஜகவே வழித்தே தீர்வோம்னு கோஷம் போடுறேன்னு டிஎம்கேக்காரங்க, அதில் 4-5 பேர், இந்த 15 பேரெல்லாம் வரான். ஏன்னா 25 ஓட்டு விழுந்திருக்கு. அந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி ஆளுங்க இவங்களுக்கு போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட மீதி 14 ஓட்டு இந்தியா கூட்டணியிலிருந்து பாஜக வேட்பாளருக்கு விழுந்திருக்கு. யார் அந்த 15 பேர்? தலையை பிச்சுக்கிட்டு 14 பேர் யார் தலையை பிச்சுக்கிட்டு தேடுறான் இந்தியா கூட்டணி. இதுக்கிடையில் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவன் ஒரு 10-15 செல்லாத ஓட்டை போட்டிருக்கான். எம்பியாக இருந்துக்கிட்டு செல்லாத ஓட்டு போடுறீங்கன்னா வெக்கமாக இல்லை உங்களுக்கு? இந்தியா கூட்டணியில் ஒரு ஓட்டு போட தெரியல, நீங்கள்லாம் நாட்டை ஆண்டு பிரதமராகி என்னத்தை கிழிக்க போகிறீங்க? நம்ம தமிழ்நாட்டில் தான் இவங்க தான் நம்ம இந்த தமிழ்நாட்டில் வசனம் பேசுகிறாங்களே, அவன் தான் செல்லாத ஓட்டை போட்டுருக்கான். நீங்கள் ஓட்டை போட தெரியாது. நிறைய பேர் இருக்கான பேர் சொல்ல விரும்பல, செல்லாத ஓட்டி வந்தால் போட்டுருப்பான். முட்டாள்கள் இல்லை. சரி, இந்த 14 பேர் யார் போட்டான்னு ரொம்ப இதாக ராகுல் காந்தி அவங்கெல்லாம் சேர்ந்து விசாரணை பண்ணுறாங்க. பிஜேபிக்கும் என்னடா நம்ம ஒரு 14 பேர் நமக்கு கேட்காமையே போட்டானு அப்படின்னு அவங்களும் விசாரணை பண்ணுறாங்க. அப்போ விசாரணை பண்ணும்போது ஒரு திடுக்கிடும் தகவல் என்ன கேட்டிருக்கேன்னா, திமுகலேருந்தே 4 பேர் வந்து இந்த வேலையை பண்ணியிருக்காங்க, பாஜகவுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு ஒன்று ஸ்டாலின் ரொம்ப அப்செட் ஆகிட்டார். ராகுல் அங்கேருந்து ஃபோன், என்னங்க உங்கள் கட்சியிலே 4 பேர் போட்டிருக்கிறதா எங்களுக்கு செய்தி வருது அப்படின்னு ஒன்று திரும்ப அவர் ஸ்டாலின் ரொம்ப அப்செட் ஆகிட்டு யார் அந்த கருப்பாடுகள் அப்படின்னு விசாரிக்கிறார். அப்போ அதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு எம்பி, அவங்க குடும்ப எம்பி, அவர் என்ன சொல்லியிருக்காரு ஸ்டாலின்கிட்ட, மாமான்னு கூப்பிடுவாங்க. மாமா, கனிமொழி அப்போவே சொன்னான் மாமான்ட்ட. என்ன சொன்னான்? நான் பாஜகவுக்கு தான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னா. அவள் கனிமொழி போட்டான்னா ராசா ஆட்டோமேட்டிக்காக போட்டுவிடுவார். அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ கனிமொழி, ராசா, அவருக்கு ஸ்டாலின், அப்போ 2 பேர் தெரியும். வேறு யார் போட்டிருப்பா? டிஆர் பாலு பேரையும் சொல்கிறாங்க மாமாங்கிறார். அப்படியா? டிஆர் பாலுவா போட்டிருப்பார்? சரி, வேறு யார்? இன்னொருத்தரையும் சொல்கிறாங்க, திருச்சியை சேர்ந்த ஒரு எம்பியும் போட்டாங்க. 4 பேரும் க்ளீனாக முதுகில் குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் விசாரித்தா கனிமொழிகிட்ட இருந்து சரியான பதில் இல்லை. எங்கம்மா போட்டேன்னா சரியான பதில் இல்லை. ஏன்னா கனிமொழிக்கு பாஜக மேலே பாசம் இல்லை. அமித்ஷா தூத்துக்குடியில் வந்து ஒரு வீக்கான ஆளை போட்டு கனிமொழியை ஜெயிக்க வச்சாங்கல்ல. கனிமொழிக்கு எப்போவுமே அமித்ஷானா பாசம், அமித்ஷாவுக்கு கனிமொழி மேல் பாசம். அதனால தான் தூத்துக்குடியில் வந்து அவங்கள ஜெயிக்க வச்சார். ஒருவேளை அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த 4 ஓட்டு போயிடுச்சா அப்படின்னு ஸ்டாலின் ரொம்ப விசாரிச்சுக்கிட்டு மன கஷ்டத்தில் இருக்காராம். ஏன்னா அசிங்கமாக போச்சு. இந்தியா பூரா வந்து காரித்து போகிறான். நம்ம இந்தியா கூட்டணியில் இருந்துட்டு 14-15 பேர் செல்லாத ஓட்டை போட்டு விட்டான். அதுபோக ஒரு 10-11 பேர் வந்துக்கிட்டு 14 பேர், மொத்தம் 25 ஓட்டு அந்த பக்கம் போயிருக்கு. அங்கே ஆந்திராவில் ஒரு 11ன்னு கணக்கு வச்சுருக்காங்க ஜெகன்மோகன் ரெட்டி. மீதி 14 ஆக திமுகவிலிருந்து இந்த வேலையை பண்ணியிருக்காங்கன்னு அவங்க காரி துப்புறாங்க. ஸ்டாலினுக்கு ரொம்ப அசிங்கமாக. மற்றவங்களை அந்த கட்சியை விட்டு விளக்கிடுவார். சொந்த தங்கச்சி எப்படி கட்சியிலேருந்து விட்டு வர முடியும்? அதனால் இவர் தான் அந்த 4 கருப்பாடுகளில் இவர் தான் ராசாவும் வந்துடுவார். 2 போக
மீதி ரெண்டையும் இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அப்படின்னு மற்ற 2 பேர் சொல்லியிருக்காரு. அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர் எம்பி. அதனால் என்ன பண்ண போகிறாரு, எல்லாம் குடும்பத்துக்குள்ள குடும்பம். அதனால் இவங்களெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணுவாரா ஸ்டாலின் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி.